இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பேண்ட் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இப்போ ஃபோல்டு நம்ம டாப்புக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறோமோ லென்த் வைஸில் ஒரு ஃபோல்டு, வித் வைஸில் ஒரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு அப்படி பண்ணுற மாதிரியே நம்ம பேண்ட்டுக்கும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். பட் பிளேஸ் பண்ணும்போது டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபோல்டு இருந்தது, கீழே ஓப்பன் இருந்தது. இப்போது பேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு வந்து அப்படியே கீழே இருக்க போது, மேலே வந்து ஓப்பன் இருக்க போகுது. அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. அண்ட் சைடில் எப்பயும் போல் சைடில் ஆன் ஃபோல்டில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கீழே அந்த ஃபோல்டை டாப்புக்கு எப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டுக்கோங்க. மேலே ஓப்பனும் கீழே ஃபோல்டும் வச்சுக்கோங்க. எதுக்காக கீழே பேண்ட்டுக்கு நம்ம ஃபோல்டு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த வேஸ்ட் பேண்டு நமக்கு வந்து ஃபோல்டில் வேணும், நம்மளோட சைட் பார்ட்டில் ஃபோல்டு வேணும். ஸோ அதனால இந்த வேஸ்ட் பேண்ட் நமக்கு ஃபோல்டில் வேணுங்கிறதுனால கீழே வந்து ஃபோல்டு வர மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இது அப்படியே ஓப்பனை கீழே வர மாதிரி வச்சிங்கன்னா வேஸ்ட் பேண்ட் 4 பார்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது, நமக்கு ஃபோல்டில் வேணும். ஸோ அதனால தான் நம்ம கீழே ஃபோல்டு வச்சுக்கிறோம், மேலே ஓப்பன் வச்சுக்கிறோம். இப்போ 0 to 1 வந்து நான் கொடுத்துருக்க மாதிரி டிராஃப்டிங்கில் லென்த்து ப்ளஸ் சீம் அலவன்ஸை மார்க் பண்ணுறீங்க. 0 to 2 அப்படிங்கிற இடத்துல ஃபேப்ரிக் வித் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் உங்களோட என்ன மாதிரியான ஃபேப்ரிக்காக இருந்தாலும் உங்களோட ஃபேப்ரிக் வித் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேலே அன்ஈவனாக இருக்குது கிளாத் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட லென்த்தை வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஃபேப்ரிக்கு எவ்வளோ வித் இருக்கோ அந்த வித்தை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கேருந்து நான் ஒரு 0 to 1, 0 to 2, 2 to 3க்கு என்ன கேல்குலேஷன் கொடுத்துருக்கேனோ அந்த கேல்குலேஷனை அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் 3 to 4 2 inch எடுத்துக்கிறத டிராஃப்டிங் படி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றதெல்லாம் கட்டிங் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் போடும் போதே ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டுட்டு உங்களோட வேஸ்ட் பேண்டை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வேஸ்ட் பேண்ட் வந்து பேண்ட்டோட உங்களுக்கு ஜாஸ்தியாக வரலாம், இந்த மாதிரி வரலாம். இப்போ வேஸ்ட் பேண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு முழுசாக தான் வேஸ்ட் பேண்ட் வேணும். ஸோ இப்படி வருது அப்படின்னா, கொஞ்சம் இடிக்குது அப்படின்னா பேண்ட்டை லைட்டாக நீங்கள் வந்து இப்படி வளைச்சிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வளைச்சிக்கலாம். ஏன்னா இட்ஸ் அ லூஸ் கார்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பெண்ட் கொடுத்து பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப வித்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப பெண்ட் கொடுத்தீங்கன்னா பேண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அந்த இடம் மட்டும். அண்ட் இதுக்குமே மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட் பேண்டில் ஜாயிண்ட் வராமல் நம்ம தைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே பழகுறச்ச கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ராவே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் நிறைய ஒட்டு போட்டு தைக்கிறது, ஃபேப்ரிக் பத்தாமல் போகிறது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்ம வந்து தைக்கலாம். ஸோ அதனால் 2.5 மீட்டர் துணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு வேஸ்ட் பேண்டுக்கு உங்களுக்கு ஒட்டு இல்லாமல் கீழே ஃபோல்டு வச்சுட்டு நீங்கள் 0 to 1 இந்த 0 to 1 வந்து இங்கே வரா மாதிரி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஃபேப்ரிக்கை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த ஃபுல் லென்த் எங்கே எடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட பேண்ட் எங்கே கட்டுவோமோ இடுப்பு பார்ட்டில் பேண்ட் கட்டுவோம் இல்லையா, பேண்ட் கட்டுற இடத்துல இருந்து இந்த சைடு, நான் சொல்கிறது இந்த சைடு ஓப்பன் வருது இல்லையா, ஸோ சைடு ஓப்பனில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பேண்ட்டோட லென்த் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த சைட்ஸ் வந்து எங்கே ஃபோல்டு வருதோ அதுதான் சைட்ஸு. ஸோ அதனால் இந்த சைடில் நம்ம பேண்ட் எங்கே கட்டுவோமோ அந்த பேண்ட் கட்டுற இடத்துல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட பேண்ட். ஸோ இப்போ பேண்ட் கட்டுற இடம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லென்த் எடுக்க போகிறோம், ஃபுல் லென்த்து. ஸோ ஃபுல் லென்த் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சீட் ரவுண்ட் ஃபுல் லென்த் நம்ம இங்கே எடுத்துட்டோம். நம்மளோட என்ன லென்த்தோ அதை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா சீட் ரவுண்டு, நம்மளோட சீட் டாப்புக்கு ஒரு சீட் எடுத்திருப்பீங்க பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 எடுத்துருக்கிறீங்கன்னா பேண்ட்டுக்கு கொடுக்குறச்ச ஒரு 42 அடுத்த சைஸ் கொடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம எடுக்கிறச்சே பேண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் எடுக்கணும், அப்போ தான் நம்மளால் உட்காந்து எந்திரிக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டாப்புக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதில் ஒரு 2 inch எக்ஸ்ட்ராவாக அடுத்த சைஸை வந்து பேண்ட்டோட சீட் ரவுண்டுக்கு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டம் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்மளோட பேண்ட்டோட கால். உங்ககிட்ட அளவு பேண்ட் ஏதாவது இருந்தால் அதில் என்ன பாட்டம் ரவுண்ட் இருக்கோ அந்த பாட்டம் ரவுண்டை கூட கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட காலோட கரெக்ட்
டைட்டாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக உங்களோட ஹீல் பொசிஷன்ல இருந்து எடுக்கணும். உங்களோட கால் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹீல் பொசிஷன்ல இருந்து ரவுண்ட் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்டம் ரவுண்டு எடுத்துக்கணும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆர் 14 இந்த சைஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பாட்டம் ரவுண்ட் இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம பேண்ட்டுக்கு எடுக்கிறோம். இது கூட வந்து வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த வேஸ்ட் பேண்ட் அப்படிங்கிறது காமனாக 8 இன்ச் கொடுப்போம். ஸோ இது வந்து காமன் மெஷர்மெண்ட், எல்லாருக்குமே அந்த 8 இன்ச்சே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது இருக்காது. இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் தான் பேண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் எப்படி அதை கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபேப்ரிக்கில் காமிக்கிறேன்.